லைஃப்பில் பணம், ரிலேஷன்ஷிப், ஹெல்த்துன்னு இன்னும் பல ப்ராப்ளம்ஸுக்கு சொல்யூஷனே இல்லாமல் தான் போயிட்டுருக்கு. ப்ராப்ளமே இல்லாத ஒரு லைஃப் வேணும்னு தான் நம்ம ஆசைப்படுறோம். ஆனால் அப்படி ஒரு லைஃப் சாத்தியமே இல்லை. ப்ராப்ளம்ங்கிறது நம்ம லைஃப்பில் ஒரு பார்ட். அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறோமோ அதில் தான் நம்ம சக்ஸஸும் நிம்மதியும் இருக்குது. ஒரு பெரிய வீட்டை இமேஜின் பண்ணி பாருங்க. அந்த வீட்டுக்குள்ளே போக ஒரு டோர், அதை திறக்க அதை விட சின்னதாக ஒரு லாக், அந்த லாக்கை ஓப்பன் பண்ண சின்னதாக ஒரு கீ தேவைப்படும். அந்த சின்ன கீ தான் அவ்வளோ பெரிய வீட்டுக்குள்ளே நம்மளை கூட்டிகிட்டு போகுது. அதுபோல தான் லைஃப்பில் ப்ராப்ளம்ஸ் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் அதுக்கான சொல்யூஷன்ஸ் ரொம்ப சிம்பிளான ஒரு ஆக்ஷனாவோ இல்லை ஒரு மைண்ட் செட் சேஞ்சாவோ கூட இருக்கலாம். ஆனால் அதை கண்டுக்கிறது இல்லை. இப்போ இந்த வீடியோவில் அதுக்கான சில சொல்யூஷன்ஸை தான் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. முதல்ல ப்ராப்ளம்ஸை எனிமியாக இல்லை ஃப்ரெண்டாக பார்க்குறது. ஒரு ப்ராப்ளம் வந்தால் ஐயோ எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, இந்த ப்ராப்ளம் என் லைஃபையே அழிக்க போகுதுன்னு பயப்படுறோம், கோபப்படுறோம், இல்லை அதோட சண்டை போடுறோம். இப்படி பண்ணாமல் ப்ராப்ளம்ஸை பார்க்குற விதத்தை மாற்றினாலே அதோட பவர் குறைஞ்சிரும். ஒரு முறை தாமஸ் ஆல்வா எடிசன் 10 வருஷத்துக்கும் மேலே உருவாக்கின அத்தனை ஆராய்ச்சி குறிப்புகளும் கருவிகளும் இருந்த அவரோட லேப் மொத்தமாக தீப்பிடிச்சு எரிஞ்சு சாம்பலாயிடுச்சு. பல மில்லியன் டாலர் நஷ்டம். அந்த இடத்துல வேற யாராவது இருந்தால் நொறுங்கி போயிடுவாங்க. ஆனால் எடிசன் பண்ணதை கேட்டால் ஆச்சரியமாக இருக்கும். தன்னோட மகனை கூப்பிட்டு, சீக்கிரமாக போய் உங்கள் அம்மாவை கூட்டிட்டு வா, வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய நெருப்பை அவங்க பார்த்துருக்கவே மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காரு. அடுத்த நாள் காலையில் எரிஞ்ச சாம்பல் மேலே நின்றுட்டு, நம்ம மிஸ்டேக்கெல்லாம் இப்போ எரிஞ்சு சாம்பலாயிடுச்சு, இனி புதுசாக தொடங்கலான்னு சொன்னார். இதுதான் ரீஃப்ரேமிங், அதாவது ஒரு ப்ராப்ளத்தை வேறு வழியில் பார்க்குறது. எடிசனுக்கு அது ஒரு பேரிழப்பு இல்லை, அது ஒரு நியூ பிகினிங். தோல்விங்கிறது ஒரு எண்டு இல்லை, அது நம்ம கற்றுக்கிட்ட ஒரு பாடம். ப்ராப்ளம்ஸ் நம்மளை அழிக்க வரல, நமக்குள்ளே இருக்கிற டேலண்ட்ஸையும் சக்ஸஸையும் இந்த உலகத்துக்கு காட்டுறதுக்காக வருது. பிரச்சனையை ஒரு வழிகாட்டியாக, ஒரு ஆசிரியராக பார்க்கும்போது அது நம்மளை இமேஜின் பண்ண முடியாத அளவுக்கு வளர்த்து விடும். ரெண்டாவதாக, கவலைப்படுறதை நிறுத்திட்டு எழுத தொடங்கணும். நம்ம மனசுக்குள்ளே ஓடுற எண்ணங்களுக்கு மிகப்பெரிய சக்தி இருக்குது. குறிப்பாக ஒரு ப்ராப்ளம் வரும்போது நம்ம மனசு ஒரு குரங்கு மாதிரி ஒன்றுலேருந்து இன்னொன்றுக்கு தாவி இல்லாத பயத்தையும் குழப்பத்தையும் உருவாக்கும். இந்த மனக்குழப்பம்தான் இருக்கிற பிரச்சனையை விட பெரிய பிரச்சனை. இதை மாற்றுறதுக்கான தீர்வு நம்ம பிரச்சனைகளை ஒரு பேப்பரில் எழுதுறது தான். என்ன, எழுதுறதால ப்ராப்ளம் எல்லாம் மாறிடுமான்னு கேட்கலாம். ஆனால் இதோட உளவியல் தாக்கம் நம்ம எதிர்பார்க்கிறத விட அதிகம். நம்ம எதை பற்றியெல்லாம் கவலைப்படுறோமோ, மனசில் என்னென்ன பயமெல்லாம் தோணுதோ அதை அப்படியே ஒரு பேப்பரில் எழுதணும். இப்போ பேப்பரில் எழுதுனதை படித்து பார்க்கணும். அந்த ப்ராப்ளம் நமக்கு முன்னால் நம்ம கண்ட்ரோலில் இருக்கிற ஒரு பொருளாக மாறிடும். நம்ம மனசில் இருந்த பாரமும் குறையிறத உணர முடியும். அடுத்ததாக, எழுதும்போது சிந்தனையில் ஒரு தெளிவு கிடைக்கும். ப்ராப்ளத்தோட உண்மையான ரூட் எதுன்னு ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஜென்ரலாக மணி ப்ராப்ளம்னு யோசிக்கிறத விட இந்த பர்டிகுலர் செலவுகளை குறைச்சா மாதம் இவ்வளோ மிச்சப்படுத்த முடியும்னு சொல்யூஷனுக்கான லிஸ்ட்டு போட தொடங்குவோம். இது ஒரு சாதாரண செயல் இல்லை, நம்ம மைண்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஒரு சூப்பர் டெக்னிக். அடுத்ததாக, பர்ஃபெக்ஷனை மறந்துட்டு சின்ன முன்னேற்றத்தை கொண்டாடுறது. 1,00,000 கடன் இருந்தால் அதை நினச்சி கவலைப்படாமல் இன்றைக்கி செலவுகளில் எவ்வளோ மிச்சப்படுத்தலான்னு பார்க்கணும். ஃபேமிலியில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் 1 மணி நேரம் உட்காந்து பேசி சரி செய்ய ட்ரை பண்ண வேண்டாம். இன்றைக்கி ஒரு சின்ன ஸ்மைல் மட்டும் ஷேர் பண்ண முடியுமான்னு பாருங்கள். இல்லை ஏதாவது ஒரு நல்ல மெசேஜ் அனுப்ப முடியுமான்னு பாருங்கள். இந்த சின்ன பாசிட்டிவ் தாட்ஸ் தான் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களையும் நம்மளையும் ஹாப்பியாக இருக்க வைக்கும். உதாரணமாக, ஜப்பானியர்களோட கைசன் தத்துவத்தை எடுத்துக்கலாம். அதோட அர்த்தம் தொடர்ச்சியான முன்னேற்றம். அவங்க ஒரு நாளில் 1% மட்டும் முன்னேறினா போதும்னு நம்புகிறாங்க. இந்த 1% முன்னேற்றம் ஒரு வருஷத்தில் 37 மடங்கு வளர்ச்சி அடைய செய்யுது. இந்த அப்ரோச் ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுறதுல இருக்கிற பயத்தையும் தள்ளி போடுற பழக்கத்தையும் மாற்றும். எல்லாம் சரியாக அமையட்டும்னு வெயிட் பண்ணால் நம்ம ஒரு நாளும் ஸ்டார்ட் பண்ண மாட்டோம். நம்ம இலக்கு பெருசாக இருக்கலாம், ஆனால் நம்ம கவனம் அடுத்த சின்ன செயலில் மட்டும்தான் இருக்கணும். இதுதான் 3வது வழி. 4வது ஸ்டெப், இருக்கிறத ஏற்றுக்கிட்டு மனநிறைவோடு வாழ்கிறது. லைஃப்பில் ப்ராப்ளமே வரக்கூடாதுன்னு ஆசைப்படுறது கடலில் அலையே இருக்கக்கூடாதுன்னு எதிர்பார்க்குற மாதிரி. பிரச்சனைகளும் சவால்களும் வாழ்க்கையோட தவிர்க்க முடியாத ஒரு பகுதி. இதை நம்ம எவ்வளவு சீக்கிரம் அக்செப்ட் பண்ணிக்கிறோமோ
அவ்வளவு சீக்கிரம் லைஃப்பில் அமைதியை கண்டுபிடிப்போம். உதாரணமாக, மழை பெய்யறத நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனால் கொடை எடுத்துகிட்டு போகலாமா வேணாமாங்கிறது நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்குது. லைஃப்லையும் நம்மளால் மாற்றக்கூடிய விஷயங்களில் மட்டும் கவனம் செலுத்தணும். எது நடந்துச்சோ அது நடந்து முடிஞ்சிருச்சுன்னு ஏற்றுக்கிட்டு, சரி இப்போ அடுத்து என்னன்னு கேட்குறது தான் புத்திசாலித்தனம். இது நம்ம டிப்ரெஷன்ஸையும் குறைச்சிடும். மனநிறைவுங்கிறது ஆசைப்படாமல் இருக்கிறது இல்லை, நம்மக்கிட்ட இருக்கிற விஷயங்களில் சாட்டிஸ்ஃபைட் ஆகிறது. மனநிறைவோட ஒரு செயலை தொடங்கும் போது அதில் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா அமைதியான தெளிவான மனநிலையிலிருந்து ஒரு செயலை செய்ய ஸ்டார்ட் பண்ணுறது தான் அதுக்கான காரணம். ஃபைனல் ஸ்டெப் ரொம்ப முக்கியமானது. தெளிவாக திங்க் பண்ணி முன்னாடியே பிளான் பண்ணுறது. பல பிரச்சனைகள் தானாக வந்ததில்லை, நம்ம உருவாக்குனது தான். சில நேரங்களில் அவசரமாக எடுக்கிற முடிவுகள், டீப்பாக திங்க் பண்ணாமல் செய்கிற செயல்கள், ஃப்யூச்சரை பற்றி யோசிக்காமல் இருக்கிறது, இதெல்லாம் பணத்துலையும் பிஸ்னஸ்லையும் பல நேரங்களில் சிக்கல்களுக்கு காரணமாக அமையுது. ஸோ ஒரு ப்ராப்ளம் வந்ததுக்கு அப்புறம் சொல்யூஷனை தேடுறத விட ப்ராப்ளம் வராமல் தடுக்கிறதே புத்திசாலித்தனம். இதை எப்படி நம்ம லைஃப்பில் கொண்டு வரலான்னா, ஒரு பேப்பர் எடுத்து நம்ம எடுக்க போகிற முடிவால் கிடைக்கிற ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்னன்னு லிஸ்ட்டு போடணும். இதால் நடக்கக்கூடிய பெஸ்ட் அண்ட் ஒர்ஸ்ட் கேஸ் சினாரியோ என்ன, இந்த மாதிரியான விளைவுகளை தாங்கிக்க முடியுமான்னு ஒரு நிமிஷம் திங்க் பண்ணி பார்க்கணும். இந்த சிம்பிளான பிளானிங் தான் நம்ம உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுக்கிறத தடுத்து இன்டெலிஜென்ட்டாக முடிவெடுக்க உதவும். இது வாழ்க்கையோட ஸ்டேரிங்கை நம்ம கையில் வச்சிருக்கிற மாதிரி. ஒரு செஸ் விளையாட்டில் அடுத்த சில மூமெண்ட்ஸை முன்னாடியே திங்க் பண்ணியிருப்பாங்க. அதுபோல தான் லைஃப்லையும் ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி டைம் எடுத்து திங்க் பண்ணுறது நம்மளை பல சிக்கல்கள்ல இருந்து காப்பாற்றும். இதை நினைக்கும் போது போர் அடிக்கிற மாதிரியோ இல்லை ரொம்ப டைம் எடுக்குமோனோ தோணலாம். ஆனால் ஒரு பிரச்சனையில் சிக்கிட்டு அதிலிருந்து மீண்டு வர பல மாதங்களோ வருஷங்களோ வேஸ்ட் பண்ணுறதை விட பிளான் பண்ணுறதுக்காக செலவு பண்ணுற டைம் ரொம்ப வேல்யூபிளானது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்த்த இந்த 5 டிஃப்ரெண்ட்டான வழிகளும் பிரச்சனையை வேற மாதிரி பார்க்குறது, பிரச்சனைகளை எழுதுறது, சின்ன முன்னேற்றங்களையும் செலிப்ரேட் பண்ணுறது, இருக்கிறத ஏற்றுக்கிறது அண்ட் முன்கூட்டியே பிளான் பண்ணுறது, இதெல்லாம் நம்ம லைஃப்பில் நிச்சயமாக ஒரு பெரிய சேஞ்சஸை ஏற்படுத்தும். ஃபைனலாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு புது நம்பிக்கையை கொடுத்துருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்ல விஷயங்களை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு புதிய சிந்தனையோடு சந்திக்கலாம். நன்றி.